Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் vlog தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம சேனல்ல நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் மறக்காம click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது ஈத் அன்னைக்கு காலையிலே வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. சகாருக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சு அதே மாதிரி சீக்கிரமே எழுந்திரிச்சாச்சு. டீ எல்லாம் குடிச்சு தொழுது எல்லாமே முடிச்சாச்சு. காலையில் வந்து டிஃபனுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிஃபன் வந்து இன்றைக்கி கடையிலே வந்து மாவு வாங்கினதுனால இன்றைக்கி தோசை அண்டு சாம்பார் தான் சிம்பிளாக மார்னிங் டிஃபனுக்கு. கறியுமே எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டிலே அரைச்ச மாவாக இருந்தால் இட்லி வந்து ஊற்றிருக்கலாம், கடை மாவு அப்படிங்கிறதுனால வந்து தோசை போய் ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கறியெலாம் வாங்கிட்டு வந்துட்டு மொதல் வேலையாக அந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம்னு சொல்லி மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ தான் நம்ம வந்து ஆஃப்டர்நூன் வந்து பொரிக்கும் போது நல்லாவே வந்து அதில் நல்லா மேரினேட் ஆகி பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நான் எப்போவுமே முந்தின நாள் நைட்டே வந்து மேரினேட் பண்ணிவிடுவேன். இந்த வாட்டி தான் வந்து கொஞ்சம் லேட்டு, அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக இது பண்ணியாச்சு. அதே நேரம் சாம்பாருக்கும் வந்து அம்மா வந்து பருப்புலாம் வந்து வேக வச்சு சாம்பார் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காலையில் வந்து சொன்னேன் இல்லையா, தோசை அண்டு சாம்பார் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கனையும் அதே நேரம் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு அப்புறமா ஷீர் குர்மா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டே வந்துட்டு பாதாமையும் பிஸ்தாவையும் வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து உரித்து எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஷீர் குர்மாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து நட்ஸ் போட்டால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே வந்து சாப் பண்ணி எடுத்துகிட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி, கிஷ்மிஷ், டேட்ஸ் இது எல்லாமே போட்டு நம்ம வந்து இந்த நெய்யில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே ஈத் அன்னைக்கு காலையில் ஷீர் குர்மா இல்லை இந்த சேமியா பாயசம் இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. தொழுதுட்டு வந்த உடனே இதை வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து மில்க் பவுடரில் இதை செய்யலாம் அப்படின்ட்டு நான் மில்க் பவுடர் வந்து எடுத்துருந்தேன் நெஸ்லே பிராண்டில். அதில் தான் வந்து செய்ய போகிறேன். அது கூட சுகர், கண்டென்ஸ்டு மில்க்கு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா இதையும் வந்து நெய்யில் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் வந்து தூவி இறக்கிடலாம். கொஞ்சம் சாஃப்ரான் இருந்தால் அதையும் ஒன்றுமே போடலாம், இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஷீர் குர்மா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தொழுதுட்டு வந்த உடனே வந்து ஹஸ்பண்டுக்கும் இதை கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து இந்த பாயாசம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஷீர் குர்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்கெல்லாம் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நானும் அம்மாவும் தொழுற மாதிரி இருந்தது. ஏன்னா ஜைன் வந்து எந்திரிச்சிட்டான், இன்றைக்கி ஏர்லியராகவே எந்திரிச்சிட்டான். அதனால் அவனையும் வந்து நம்ம தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் அவனை நான் குளிக்க வைக்க வேண்டிய வேலைகள் இருந்தது. அவனை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப அவனை வந்து தூங்க வைக்கணும். ஏன்னா சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டான். அவனை சீக்கிரம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறோம். அதனால் வந்து பல்லாரி, வெங்காயம் இதெல்லாம் வந்து வெயிட் மிஷினில் வந்து வெயிட் போட்டுட்டு அது எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்து வெங்காயம்லாம் இதெல்லாம் சாப் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஜைன் எந்திக்கிறதுக்குள்ளே நான் இதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கணும். அட்லீஸ்ட் முக்கால்வாசியாக வேலைகளாவது செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக வேகமாக இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈதுனாலே எங்கள் வீட்டில் வந்து ரொம்பவே சவுண்டாகவும் ரொம்பவே எனர்ஜியாகவும் இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா இருப்பாங்க, அவங்க ஏதாவது சவுண்ட் பண்ணி பேசிட்டு ஃபோனில் நிறைய விஷஸ் வரும், அந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எங்கள் வீடு அப்படி இல்லை, டோட்டலி வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோ காமன் கம்போஸ்டாக இருக்குது. அவங்க இல்லாமல் இது நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற செகண்ட் ஈத். அதுவும் மித்த நாட்களை விட இந்த மாதிரி ரொம்ப ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே வாங்கிட்டு வர்றது அவங்க தான். எல்லாமே வாங்கிட்டு வந்து இந்த கட்டிங்ஸ் கூட வெங்காயம் கூட எங்கள் அப்பா தோல் உரிப்பாங்க, நான் சாப் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடே வந்து சவுண்டாகவும் இதாகவும் இருக்கும். அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு நான் துவா செய்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லோரும் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் என்னுடைய அப்பாவுக்காகவும் துவா செய்யுங்க.
இங்கே வந்து பிரியாணிக்கு எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கொதிக்கவும் போட்டாச்சு. பொரிக்க போகிற நேரத்தில் தான் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்து இந்த சிக்கனை வந்து இப்போ பொரிக்க போகிறேன். மீட் எல்லாமே வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. மட்டனை வந்து நான் ஒரு 2 விசில் வச்சு தான் எடுத்திருக்கேன். நல்லாவே மட்டன் வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம தம் போடும்போது பர்ஃபெக்டாக வந்து 100% வந்து நல்லா குக் ஆகிடும். அரிசியும் வந்து நல்லா வந்து ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இது நல்லா கொதிக்க விட்ட வேண்டியதான். சூப்பராக நம்மளோட பிரியாணியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் மட்டன் எலும்பு போட்ட தால்ச்சாவும் வந்துமே ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஜைன்லாம் எந்திரிச்சிட்டா. ஸோ அதனால் நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து என்னால் எடுக்க முடியல. பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்பவே டேஸ்டியாக வந்திருந்தது. அது கூடவே வந்து மட்டன் எலும்பு போட்ட தால்ச்சா, ரைத்தா, சிக்கன் 65ன்னு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஜைனுக்கு மட்டும் தனியாக கொஞ்சமாக வந்து ஸ்பைஸ் இல்லாமல் மட்டன் போட்டு பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வந்து அவனுக்கு கொடுத்தாச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் தூங்கி எழுந்திரிச்சு இது அதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் என்ன ஃபோட்டோஷூட் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் தான் வந்துட்டு மொட்டை மாடிக்கு போய் நல்லா ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு ஜைனை நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷார்ட்ஸோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. மணி வந்து இப்போவே வந்து 5:30 கிட்ட ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் வெளிச்சம் போகிறதுக்குள்ளே வேக வேகமாக வந்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கோஆப்ரேட்டே பண்ணலை. எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். இப்படி தான் எங்களுடைய இந்த ஈத் டே வந்து போச்சு. ஈவினிங் கொஞ்சம் மழை வர மாதிரியே இருந்தது. கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தூங்கி எஞ்ச மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே வந்து ரம்ஜான் முடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ட்ரெயின் இருந்தது. ஜெயின் வந்து அழக்கூடாதுங்கிறதுக்காக அவனை பைக்கில் வச்சு எங்கள் அண்ணன் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்ருக்கான். பாதி அவங்க போகும்போது அவங்கள பார்த்து அழுறதை விட அவனை விட்டுட்டு அந்த பைக்கில் அவங்க 2 பேரும் போகிறாங்கங்கிறதுக்கு தான் அவனுக்கு வந்து ரொம்பவே அழுக வருது. அவனை கூட்டிகிட்டு போகாமல் போகிறாங்கங்கிறதுக்கு தான் ரொம்ப அழுறான். முகத்தை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே வந்து அகைன் மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு அவன் அதை எல்லாத்தையுமே மறந்து ஆஸ் யூஷுவல் அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு வந்து எப்போவுமே வெளியில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும், பைக்கில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். யாருமே வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க கூட பைக்கில் வந்து ரவுண்டு போயிடணும். இதுதான் அவனோட இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் அவன் மைண்டை டைவெர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு இந்த மாதிரி நம்ம கூட்டிகிட்டு வந்தோன்னா கொஞ்சம் அவனை மறந்து அவன் விளையாட ஆரம்பிச்சிடுவான். ஸோ நான் போக்கில் அப்படியே விளையாட விட்டாச்சு. அம்மா கூட சேர்ந்து அவனும் பூ பறிக்கிறேன்னு சொல்லி எல்லா பூவையும் இலையும் கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு இருந்தான். நோன்பு இருந்ததுனால இந்த கார்டனிங் ஃபுல்லுமே அந்த அளவுக்கு பராமரிக்கவே முடியல. இது அப்படியே இருக்குது. அகெயின் இது எல்லாத்தையுமே அம்மா வந்து சரி பண்ணணும். அதுதான் அவங்களுடைய கவலையாக இருக்குது. இந்த பூனை வந்து இதே மாதிரி ஒரு பிளாக் கலரில் கோகோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு 3 வருஷமாக ஒரு பூனை இருந்தது. அது இந்த நோம்பில் தான் வந்து காணாமல் போயிடுச்சு. எங்கே இருக்குது என்ன ஆச்சு எதுனே தெரில. நான் வந்து எங்கள் பூனை தானோ நினச்சி ஜூம் பண்ணி தான் வந்து எடுத்தேன். பார்த்தா அது எங்கள் பூனை இல்லை, அது இன்னொருத்தவங்களோட பூனை, வேறு பூனை. கஷ்டமாக இருக்குது. 2 பூனை வந்து இந்த நோம்புலேயே வந்து காணாமல் போயிடுச்சு. முருங்கைக்காவும் வந்து நிறையா வந்து காய்ச்சிருந்தது எங்கள் செடியில்.
இனிமேல் வந்து வெஜ்ஜு தானே பண்ணியாகணும். 2 நாள் நல்லா உட்காந்து பிரியாணியே சாப்பிட்டாச்சு. முந்தின நாள் இருந்த பிரியாணியே சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. நாளைக்கு சாம்பார், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கணுன்னு முருங்கைக்காய் எல்லாத்தையும் பறிச்சிட்ருக்காங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் முத்தி போயிடும். இவனுக்கு முருங்கைக்காய் வந்து விளாடுறதுக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி கம்பு மாதிரி இருக்குன்னு அதை பிடுங்கிட்டு போயிடும் விளாடுறதுக்கு. அம்மா ஒரு பக்கம் உட்காந்து இந்த செடியெல்லாம் திரும்ப எப்படி மருந்து அடிக்க போகிறோம், எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு நல்லா தண்ணியெலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த செடிகள் கூட வந்து இந்த மாதிரி உட்காந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸே. கோல்டு வேணுமா செடி வேணுமான்னு கேட்டால் அவங்க சூஸ் பண்ணுறது இந்த செடியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு செடி மேலே அவ்வளோ க்ரேஸு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.